வணக்கம். உரைநடையின் அணிகலன்கள் எழில் முதல்வன் அப்படிங்கிறவர் மிக சிறப்பாக எழுதியிருக்காங்க. பார்க்கலாம். சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு, இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம், இக்கால இலக்கியம் நம் பூங்கா. தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்த்து உரைநடையின் அணிகலன்களாக காண்போமா? இந்த பாடம் பார்த்தீங்கன்னா கற்பனை உரையாடல், ஒரு கற்பனை உரையாடலை குறித்த ஒரு பாடம். யார் யார் பங்கு பெறுறாங்க அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இணைய தமிழனும் சங்க புலவரும் ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பேச்சு நடை, அவர்கள் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நாம் அதை பார்க்க போகிறோம். சங்க புலவர் ஒருவர் இயற்கை சூழ் இடம் ஒன்றில் எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடியில் எழுதி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கங்க. அப்போது அவர் முன் சிறிய கால இயந்திரம் ஒன்று தோன்றுகிறது. அவர் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு சிறிய ரக இயந்திரம் ஒன்று கண்ணு முடி தோன்றுது. அந்த டைமில் அதிலிருந்து இன்றைய மனிதர் ஒருவர் இறங்கி புலவரை நோக்கி நடந்து வருகிறார். அந்த இயந்திரத்திலேருந்து இறங்கி ஒருத்தர் வராரு. அச்சமும் அதைவிட வியப்பும் மேலோங்க பார்த்து கொண்டிருந்த புலவரினுடைய கையை பற்றி குலுக்குகிறார். அவரை பார்த்தோன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் புதுசாக சந்திச்சா கை கொடுத்து கை குலுக்கி பேசுவோம் இல்லையா? அது போல் அவர் கை குலுக்கி பேசுகிறார். ஆனால் இவர் ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு புலவர். என்னடா அது, ஒரு இயந்திரம் இறங்குது, அதுலேருந்து ஒரு மனிதன் இறங்கி நம்மள்ட்ட நேராக வராரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடு இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இணைய தமிழன் வணக்கம் ஐயா, நான் இணைய தமிழன் வந்திருக்கிறேன். அவர் பேச ஆரம்பிக்கிறார். யார்கிட்ட? நம்மளுடைய புலவர்கிட்ட. சங்க புலவர் சொல்கிறாரு, இணைய தமிழனா? வியப்பு. உங்கள் வருகையை என் தோழர் குன்றூர் கிளாரிடம் கூற வேண்டும். அவர் உங்களையும் உங்கள் ஊர்தியையும் குறித்து ஒரு ஆசிரியப்பா ஏற்றி விடுவார். சங்கப்புலவர் சொல்கிறார். இணைய தமிழன் சொல்கிறாரு, இருக்கட்டும் ஐயா, அவரை இன்னொரு வாய்ப்பில் பார்த்து கொள்ளலாம். என்னால் உங்களுடன் 1 மணி நேரம் மட்டுமே இங்கு இருக்க முடியும். அதற்குள் உங்களோடு இலக்கியம் பற்றி சிறிது நேரம் பேச விரும்புகிறேன். இணைய தமிழன் சொல்கிறார், உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசணும், ஆனால் 1 மணி நேரம் மட்டும்தான் என்னால் உங்கள் கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அதுக்கு சங்கப்புலவர் சொல்கிறாரு, கபிலரின் குறிஞ்சிப்பாட்டு பற்றியா, எம் போன்ற புலவரனுடைய தனி செய்யுள்கள் பற்றியா, யாது குறித்து, எதை பற்றி நீ பேச வந்திருக்கிறீங்க? கபிலனுடைய குறிஞ்சிப்பாட்டை பற்றி பேச போகிறீங்களா, இல்லை புலவனுடைய தனிச்செயல்கள் பற்றி பேச வந்திருக்கீங்களா? இது ரெண்டில் எதை பற்றி பேசலாம்னு கேட்குறாரு. அதுக்கு இணைய தமிழன் சொல்கிறாரு, புலவரே, உங்கள் காலத்து பாடல்களை எல்லாம் பிற்காலத்தில் சங்க பாடல்கள் என்று தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் பாட்டும் தொகையுமாக நூல் விற்பனை நிலையங்களில் இணையத்திலும் கிடைக்கின்றன. சங்க புலவர், இணையமா? இவருக்கு இணையம்னா என்னன்னு தெரியாது இல்லையா? அவர் கேட்குறாரு, இணையமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இணைய தமிழ்னு சொல்கிறாரு, புலவரே, எங்கள் காலத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளை காண உங்களை என்னுடன் பின்னர் ஒரு முறை அழைத்து போகிறேன். இப்போது இலக்கியம் குறித்து நாம் பேசலாம். அதுக்கு சங்க புலவர் சொல்கிறாரு, நீரும் பாக்கள் ஏற்றுவீரோ? அகமா புறமா? அகத்துள் உள்ளுரை இறைச்சி ஆகியன வைத்திருக்கிறீரா? நும் பாக்கள் ஆசிரியமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களாலையும் பாக்கள் எழுத முடியுமா, இல்லை அக இலக்கியமா புறமா? அந்த அகத்துக்குள்ள உள்ளுரை இறைச்சி ஆகியன வைத்திருக்கிறீர்களா? நும் பாக்கள் ஆசிரியப்பாவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சங்கப்புலவர் கேட்குறாரு. அதுக்கு இணைய தமிழன் சொல்கிறாரு, ஆசிரியப்பாவா? அதையும் எழுத எங்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். எங்கள் காலத்தில் புது புது இலக்கிய வடிவங்கள் தோன்றியிருக்கின்றன. சங்க பாடல்களுக்கு பின் தமிழ் இலக்கியம் அற இலக்கியங்களாகி, காப்பியங்களாகி, சிற்றிலக்கியங்களாகி, சந்த கவிதைகளாகி, புது கவிதைகளாகி, இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்கிறது. உரைநடையின் வளர்ச்சியோ அளவற்றது. சிறுகதை, கட்டுரை, புதினம் இவையெல்லாம் எங்கள் கால இலக்கிய வடிவங்கள் அப்படின்னு யார் சொல்கிறா? இணைய தமிழ்னு சொல்கிறார். அதுக்கு சங்கப்புலவர் சொல்கிறாரு, உரைநடையா? தொல்காப்பியர் கூறுகிறாரே. இணைய தமிழ்னு சொல்கிறாரு, அதேதான், நீங்களும் நானும் பேசுகிறோமே, இதுதான் உரைநடை. பேசினால் உரையாடல்,
எழுதினால் உரைநடை. பெரும்பாலும் உரைநடை வடிவில்தான் நாங்கள் இலக்கியம் படைக்கின்றோம். சங்கப்புலவர் சொல்றார், எம்முடைய பாக்களின் உத்திகளை நீவிர் பயன்படுத்துவீரோ அப்படின்னு கேட்குறார். அதுக்கு இணையத்தமிழன் சொல்கிறான், என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள்? நீங்கள் தந்த உத்திகளில் சிலவற்றை நீங்கள் தந்த பெயரிலும் சிலவற்றை நாங்கள் வைத்த பெயரிலும் பயன்படுத்துகிறோம். அதுக்கு சங்கப்புலவர் சொல்கிறார், மகிழ்ச்சி. உணர்ச்சிகளை காட்ட ஓமை கொண்ட மொழி நடையே ஏற்ற கருவி. இவற்றை நீவிர் எப்படி பயன்படுத்துவீர் கேட்குறார். அதுக்கு இணையத்தமிழன் சொல்கிறாரு, திருப்பரங்குன்றத்தின் அழகினை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலைக்கண்ணாடிகளைப் போல் வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் பார்த்தசாரதி ஓமையை பயன்படுத்தியுள்ளார். சங்கப்புலவர் சொல்றாரு, அருமையான ஓமையை கூறினேன். அடுத்து அதுக்கு இணையத்தமிழன் சொல்றார், இன்னும் உண்டே, உங்களுக்கு பின்பு 1000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த தண்டி என்பவர் உருவகத்தை பற்றி ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியிருக்கிறார். எங்கள் இலக்கியங்களில் ஓமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றது அப்படின்னு இணையத்தமிழ்னு சொல்றார்.